தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப பரபரப்பாக இன்னைக்கு அரசியல் களமானது போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, 5ஆம் தேதி நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் நான் பேச போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அன்னிலிருந்தே மீடியாவுக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி காலையிலே ப்ரெஸ்லாம் ரொம்ப அலர்ட் ஆகிட்டாங்க. என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ஆனா இபிஎஸ்க்கு எதிராக தான் எதை சொல்ல போறாரு அப்படின்னு தெரியுது. என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது இபிஎஸ்க்கு 10 நாள் கெடு போட்டிருக்காரு. 10 நாள் உங்களுக்கு டைம் தரேன். இந்த 10 நாளுக்குள்ள பிரிஞ்சு போன, அதாவது டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இது மாதிரி பிரிஞ்சு போன தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு அதிமுகவை நம்ம அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பிரஸ்ல சொல்றாரு. அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுவோம், என் போல மனநிலையில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் சேர்ந்து இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடியே என்டிஏல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. டிடிவி வெளியேறி இருக்காரு. இன்னும் தேமுதிக வரல. நிறைய குழப்பங்கள் இருக்கும் பொழுது அதிமுக கட்சிக்குள்ள இப்பொழுது ஒரு பிரச்சனைய, புது பிரச்சனை பூகம்பமாக வெடிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையை? அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ தமிழ்நாடு மீடியா ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. அவர் ஃபஸ்ட்டே சொல்கிறார், 5ஆம் தேதி நான் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தணும், அப்போ தெளிவாக எல்லாம் பேசுகிறேன்னு சொன்னார். ஸோ அப்போவே பார்த்தோன்னா நம்ம ஆட்கள் ஹைப்பர் ஆகிட்டாங்க. அப்போ இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபுல் பீக்கில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசுனது போல் நம்ம மீடியாவை பொறுத்தளவில் எப்போவுமே அதிமுக கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு சலசலப்பு, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. திமுகவுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நடக்குதுன்னா அதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. அந்த வகையில் இப்போ செங்கோட்டையன் இஷ்யூ மீடியாவுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம். பயங்கரமாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக செங்கோட்டையன் அவர்களோட நோக்கமும் அதுதான் பார்க்குறேன். மீடியாவில் இது பேசு பொருளாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். செங்கோட்டையன் அன்னைக்கு பேசும்போது இதெல்லாம் பேசியிருக்கலாம். அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி 5ஆம் தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணி அவர் பேசுகிறார். ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, 10 நாள் கெடு அப்படின்றாரு. ஸோ அப்போ இன்னொரு ஹைப் கிரியேட் ஆகுது. அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப மீடியா அவர் பின்னாடி ஓடுவாங்க. ஸோ ஒரு மாதிரி இந்த சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் முடியும் போதே ஒரு சஸ்பென்ஸ் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று வச்சு நெக்ஸ்ட் எபிசோடுக்கு செங்கோட்டையன் கொண்டு போகிறார். ஸோ இது மீடியாவில் நீளமாக ஒரு பேசு பொருளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளானும் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாரு பாருங்க, கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி. இப்போ ஒரு 10 நாள் கெடு, அதுக்கப்புறம் அவர் பேசலான்னா வேற ஏதாவது பேசுவார், திரும்ப அது கண்டினியூ ஆகும். அப்படி ஒரு செயின் மாதிரி அதை வச்சிருக்காரு. ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசின விஷயங்களை பொறுத்தளவில் ஒன்றும் பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம் இல்லை. ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அவர் முன்வைக்கிறார். இதில் எந்த சர்ப்ரைஸுமே இல்லை. ஆனால் அவர் இப்போ 10 நாள் கெடு அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க, அதில் ஒரு சிக்கல் இருக்குது. 10 நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, 10 நாள் ஆனாலும் இபிஎஸ் அவர்கள் இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற இந்த கோரிக்கை இருக்குல்ல, இது ஒன்றும் புது கோரிக்கை கிடையாது. சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், அது போக வேற நிறைய பேர் இந்த அஜெண்டாவை பேசியாச்சு. அவங்கெல்லாம் அழுத்தம் போட்டப்ப இபிஎஸ் அவர்கள் ரிவர்ஸ் வரல, அந்த கோரிக்கையை ஏத்துக்கல. ஸோ அவங்கெல்லாம் சொல்லி கேட்காத இபிஎஸ், அவங்கெல்லாம் அழுத்தம் போட்டு பின்வாங்காத இபிஎஸ், இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அழுத்தம் போட்டு மட்டும் கேட்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல கண்டிப்பா கேட்க போறது கிடையாது. அப்ப செங்கோட்டையன் என்ன பண்ண போறார், 10 நாள் கழிச்சு செங்கோட்டையன் என்ன பண்ண போறார் அப்படின்ற கேள்வி இருக்கு. அவர் இதே மாதிரி இன்னும் நிறைய டேமேஜ் ஏற்படுத்த போறார். மீடியாவில் அவர் பேச போறார், நான் வேற விஷயங்கள் பண்ண போறேன், இல்லைனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் கொடுக்க போறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க போறார். ஸோ இது எலெக்ஷன் டைம்ல செங்கோட்டையன் ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்றார். ஒரு சைட்ல இபிஎஸ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்காக தான் அவர் சீக்கிரமாவே கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காரு. 100 தொகுதிகளுக்கு மேல அவரு சுற்றுப்பயணம் நடத்துறாரு. இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். எலெக்ஷனுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா கேம்பெயின் பண்றாருன்னா ரொம்ப சீரியஸா இந்த இஷ்யூ அவர் பாக்குறாரு. சீக்கிரமா கேம்பெயின் பண்ணுன்ற அந்த முனைப்பு அவருக்கு இருக்கு. அவர் அங்க பண்ணும்போது இவர் பேரலா இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சைட்ல. இப்போ இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு வேற விஷயங்கள் அவர் பண்ண போறாரு. இது எல்லாமே பாதிப்பு அதிமுகவுக்கு தான் ஏற்படுத்தும். இது திமுகவுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஒன்று, அதிமுகவுக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, இபிஎஸோட கேம்பெயினுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைம்லைட் இருக்கு பாருங்க, அதை இந்த பக்கம் திருப்பிடும். ஸோ அந்த விஷயத்தை தான் செங்கோட்டையன் அவர்கள் பண்றாரு. செங்கோட்டையன் அவர்களோட இந்த செயல்பாட்டால லாபம் யாருக்குன்னு பார்த்தா டிஎம்கே. ஓகே, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு போட்டிருக்காரு. இந்த 10 நாள்லயும் நீங்க சொல்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் இறங்கி வரல அப்படின்னா
என் போல மனநிலை கொண்ட நிறைய தலைவர்கள் இந்த ஒன்றிணைக்கும் வேலையில வந்து ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதிமுகக்குள்ள இன்னும் சிலருக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கா தலைவர்களுக்கு? அவர் என் போன்ற தலைவர்கள்னு சொல்றது நான் யார் அவர் நினைக்கிறேன்னா டிடிவி, ஓபிஎஸ் இவங்கள தான் நினைக்கிறேன். அவங்க தானே பேசுறாங்க. அவங்க எப்படி அதிமுகக்குள்ள வந்து ஒரு அரசியல் பண்ண முடியும்? நாங்களாம் ஒன்றிணைவோம் தானே அவர் சொல்றாரு. நீங்க இந்த 10 நாளைக்குள்ள எங்க கோரிக்கையை நீங்க பரிசீலிக்கலாம், நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம்னு சொல்றாரு. இந்த அஜெண்டால இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் ஒண்ணு சேருவோன்றாரு. அப்ப ஒன்றுபட்ட அதிமுகன்ற ஸ்டாண்ட்ல யார் இருக்கா? செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், சாரி இபிஎஸ்ன்றப்பாங்க, டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள், கேசி பழனிசாமி அவர்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லீடர்ஸ் இருக்காங்க. சசிகலா அவர்கள்லாம் இன்ஃபேக்ட் இப்போ செங்கோட்டையன் அவர்களை சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இந்த அரசியல் நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடியவங்கன்னா இவங்க தான். இல்லை இபிஎஸ் கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த எண்ணம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இருந்தால் அவங்களும் போவாங்க. ஆனால் இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் பெருசாக ஆதரவு கொடுத்த மாதிரி தெரில. ஒன்று புரிஞ்சுக்கலாம் நம்ம கிளியரா. இப்போ நம்ம நிறையா பிரச்சனைகள் உள்ள இருக்குன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் பார்ட்டியை கம்ப்ளீட்டாக ஒரு ஹோல்டில் வச்சுருக்காரு. அது ரொம்ப கிளியராக தெரியுது. லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக யாராலையும் கட்சியை பெருசாக உடைக்க முடியல. கட்சியை விட்டு சில பேர் வெளில போனாலும் கட்சி அப்படின்ற அந்த அமைப்பு பார்த்தோம்னா இபிஎஸோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா செங்கோட்டையன் அவர்களும் அந்த வகையில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி பார்க்கல. கட்சி அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து டெஃபினட்டாக இபிஎஸோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கு. எதிர்கட்சி தலைவராக அவர் இருக்கும்போதே அவர்னால பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்போ கிளியர் கட்டாக பார்ட்டி அவர் கண்ட்ரோல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். செங்கோட்டையன் அவர்கள் அவரோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றாரு. இன்னைக்கு சாதாரணமாக அவர் போய் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, நிறைய பேர் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய ஒரு கூட்டத்தோட தான் அங்கே போறாங்க. ஸோ என்கிட்ட பவர் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவர் எக்ஸ்பிரஸ் பண்றார். ஸோ தலைமை மேல அழுத்தம் போடக்கூடிய முயற்சிகள்லையும் அவர் ஈடுபடுறார். டெஃபினட்டாக என்னோட நம்பிக்கை என்னன்னா, இவ்வளோ நாள் பின்வாங்காத இபிஎஸ் நாளைக்கும் பின்வாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பின்வாங்கிறதுல அவருக்கு சிக்கல் இருக்கு. அவரால் சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாத்தையும் அகாமடேட் டெஃபினட்டாக பண்ண முடியாது. அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணணும்னா அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கணும், பதவிகள் கொடுக்கணும். சொல்லும்போது இல்லை அன்கண்டிஷனல், எங்களுக்கு எந்த கண்டிஷனுமே இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களை அகாமடேட் பண்ணுறதுல சிக்கல் இருக்கு. ரெண்டாவது, இவங்க எல்லாருமே இபிஎஸ்ஸை சேலஞ்ச் பண்ணவங்க, ரொம்ப டால் லீடர்ஸும் கூட. இப்ப சசிகலா அவர்கள் ஒரு காலத்துல அதிமுக டால் லீடர்ஸ். சசிகலா அவர்கள் ஒரு காலத்துல பவர் சென்டரா இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் புல் பண்ணுவாங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரியான மிகப்பெரிய இடத்துல பப்பட் ஷோல ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருந்த ஆள் அவங்க. டிடிவி அவர்கள் அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு ஆள். இன்னைக்கு தனியா ஒரு கட்சியும் அவரால் ரன் பண்ண முடியுது. ஓபிஎஸ் அவர்கள் பல முறை அவர் சிஎம்மா இருந்தவர். ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான பெரிய லீடர்ஸ். இவங்க எல்லாம் இவங்களை உள்ள அகாமடேட் பண்ணும்போது இபிஎஸோட லீடர்ஷிப்பை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு இருக்கும். இபிஎஸ் வந்து நம்ம கொஞ்சம் பலவீனம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு லீடர் எடுத்துக்கிட்டோம்னா வின்னிங் லூசிங் அதெல்லாம் செகண்டரி. முதல்ல கட்சி என் கண்ட்ரோல்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் கட்சி என் கண்ட்ரோல்ல இருக்கணும், ரெண்டாவது கட்சி ஜெயிக்கணும். அதுதான் எல்லா லீடர்ஸோட கால்குலேஷனா இருக்கும். ஸோ இபிஎஸோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை அவர் அலோவ் பண்ண மாட்டார். அதனாலதான் இவ்வளோ நாள் அவர் அலோவ் பண்ணல. இவ்வளோ நாளாக நிறைய பேர் இந்த ஒன்றுபட்ட அதிமுகலாம் பேசினாலும் அவங்க பேச்செல்லாம் கேட்கவே இல்லை. இன்னைக்கும் இபிஎஸ்க்கு அந்த தேவை இருக்கு. இன்னைக்கும் ஒன்றுபட்ட அதிமுகன்ற அந்த கான்செப்டை ஏத்துக்கிட்டாச்சுன்னா இபிஎஸோட லீடர்ஷிப்பை இவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா அந்த விஷயத்தை அவர் அலோவ் பண்ண மாட்டார். ரெண்டாவது, இபிஎஸ் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இப்ப கட்சிக்குள்ள குழப்பம் இல்லை அப்படின்ற ஒரு இமேஜை ஏற்படுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஓபிஎஸ் டேக் ஓவர் பண்ணிடுவாரா, சசிகலா டேக் ஓவர் பண்ணிடுவாங்களா, டிடிவி டேக் ஓவர் பண்ணிடுவாங்களான்ற மாதிரி இந்த மாதிரி பேச்சுகள் பல ஆண்டுகள் போயிட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இப்பதான் வச்சிருக்காரு. ஸோ பார்ட்டி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ற ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட யாரும் ஒரு கட்சியை டேக் ஓவர் பண்ணுவாங்கலாம் பேசல. மேபி கட்சியை விட்டு ஒரு விலகி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பேசுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இபிஎஸ் அவரோட பொசிஷனை இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை அவர் சாதிச்சிருக்கார். இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பார்ட்டியோட கண்ட்ரோலை கைக்குள்ள கொண்டு வரார். அப்போ அதை திருப்பி அவரே வீக் பண்ண மாட்டார்ல, இவங்களெல்லாம் திருப்பி உள்ள கொண்டு வந்து திருப்பி அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவர் சாதிச்ச விஷயத்த அவரே தூக்கி போட மாட்டார்ல. ஸோ அதனால அவர் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அவர் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் செங்கோட்டையன் என்ன பண்ணுவார் அப்படின்றதான் கேள்வி. செங்கோட்டையன் அவர்களுக்கும் பெருசா எதுவும் பண்ண முடியாது. செங்கோட்டையன் அவர்களால் என்ன டேமேஜ் ஏற்படுத்த முடியும்னா மீடியால ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண முடியும். ராமதாஸ் அவர்கள் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயங்கள்.
அதுதான் சிக்கல். ஸோ மீடியாவை பொறுத்தளவில் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா, செங்கோட்டையன் அவர்கள் பேசுறது இந்த டைம்ல அவசியமா இல்லையா, அதெல்லாம் தாண்டி அதிமுகவுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான தலைவர் இந்த மாதிரி இபிஎஸ்ஸை மீறி பேசுறாரு, இபிஎஸ்ஸை மீறி செயல்படுறாருன்னா அது மீடியாவுக்கு பம்பர் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 10 டேஸ் பேசி தான் இருக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் வந்து இப்போ நடந்த ப்ரெஸ் மீட் பத்தி பேச போறாங்க. அடுத்த 5 டேஸ் வந்து அந்த 10 டேஸ் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் அந்த கெடு முடிஞ்சிச்சுன்னா ஃபுல் ஹைப் ஆக போறாங்க. அதுக்கப்புறம் வேற ரூட்ல போகும். ஸோ அதனால இது மீடியால பெரிய டேமேஜ் ஏற்படுத்த முடியும். செங்கோட்டையனுக்கு மீடியால நிறைய பேசி எடுத்து டேமேஜ் ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு பேசுறதெல்லாம் டேமேஜ் தான் ஏடிஎம்கேவுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். அதை தாண்டி பொலிட்டிக்கலா ஏடிஎம்கேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நம்ம 24 தோல்விக்கு அப்புறம் நாங்கள் எடப்பாடியை வந்து மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஒரு நியூஸ், அதாவது ஒரு 4-5 தலைவர்கள் வந்து எடப்பாடியை வந்து மீட் பண்ணியிருந்ததாகவும், அப்பொழுது வந்து பிரிஞ்சு போன தலைவர்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு வந்து அவர் சம்மதிக்கலை அப்படின்ற நியூஸ்லாம் அப்போது வெளியே இருந்தது. இப்போ அதை உறுதிப்படுத்தும் விதமாக செங்கோட்டையன் அவர்கள் ஆமாம் நாங்களாம் வந்து மீட் பண்ணோம், சிவ சண்முகம், அன்பழகன் போன்ற முன்னணி தலைவர்கள் ஒரு 5-6 பேர் வந்து நாங்கள் மீட் பண்ணி பேசணும், ஆனால் சிபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் கூட இறங்கி வரக்கூடிய மனநிலையில இல்லை, அதனால தான் தொடர் தோல்வியில நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. ஸோ இந்த ஒன்றிணைக்கணும் அப்படின்ற விருப்பம் வந்து இபிஎஸ்ஐ தவிர்த்து அதிமுகவில் எல்லாருக்கிட்டையும் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அது இனிமே அது சாத்தியம் இல்லை அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறாரு, ஆனால் மற்றவங்க வந்து சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறாங்களா? இப்போதைக்கு எவிடன்ஸ் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா செங்கோட்டையன் மட்டும்தான் அதை பற்றி ஓப்பனாக பேசுகிறாரு, வேற யாரும் பேசலை. ஸோ அந்த வகையில் மேபி அந்த மீட்டிங் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட அந்த மீட்டிங்கை பற்றிலாம் பேசுகிறாங்க. என்னை பொறுத்தளவில் அந்த மீட்டிங்கை ஒரு வேலிட் பாயிண்ட்டாக வச்சு நம்ம ஒரு ப்ராப்பர் மீடியா பர்சன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு அசம்ஷன் தானே, இன்டோர் மீட்டிங் மாதிரி அதுக்கான ப்ரூஃப் பெருசாக இல்லை. ஸோ அதனால இவங்க சொல்றாங்க நடந்துச்சுன்றாங்க, ஓகே நடந்ததுனே வச்சுக்கலாம். சொல்றாரு செங்கோட்டையனும் சொல்றாரு நடந்துச்சுன்றாரு, ஸோ மேபி வச்சுக்கலாம். பட் எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு ஆடியோ வீடியோ இல்லை, அடுத்த தரப்பு என்ன அதை பத்தி சொல்றாங்கன்றத கருத்தும் நமக்கு தெரியாது. செங்கோட்டையன் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் அதை பேசுறாரு. ஸோ அதனால அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. பட் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இபிஎஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்றதான் இங்க முக்கியம். இப்ப ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், எந்த லீடரா இருந்தாலும் அவங்கள மீறி யாரும் செயல்படக்கூடாது அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பார்ட்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இப்ப ஜெயலலிதா அவர்கள் சில நேரங்கள்ல கட்சி விட்டு விலகினவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி எம்ஜிஆரும் பண்ணாரு, அதை ஏன் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜெயலலிதா அவர்கள் அவங்களை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை உள்ள அலோவ் பண்ணல. இப்ப இபிஎஸ்லாம் லிட்டரலா இன்னும் சேலஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்காரு. சாரி, இப்போ ஓபிஎஸ்லாம் லிட்டரலா அவர் இபிஎஸ் இப்பயும் சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓபிஎஸோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா அவர் பேசும்போது கிளியர் கட்டா இபிஎஸ் அவர்களை ஒரு ஃபியூச்சர் சிஎம் அவர் ப்ரொஜெக்ட் பண்ண ரெடியா இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட்ல அவர் இருக்காருன்னா இபிஎஸோட லீடர்ஷிப் அவர் ஏத்துக்கலன்னு அர்த்தம். அப்ப எப்படி ஓபிஎஸ் இபிஎஸ்ஸால அகாமடேட் பண்ண முடியும்? முதல்ல ஏத்துக்கணும் இல்லையா, லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ணணும். இபிஎஸ் 1 அப்படின்றது வந்து எல்லாம் ஏத்துக்கணும். ஆமா, இபிஎஸ் இப்ப ஜெயலலிதா இருந்த இடத்துல இபிஎஸ் இப்ப இருக்கார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்தாதான் இபிஎஸ் அவர்களால இவங்களை அகாமடேட் பண்ண முடியும். இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், இபிஎஸ் அவ்வளவு பெரிய டால் லீடரா, ஜெயலலிதா எவ்வளவு பெரிய லீடர், நீங்க ஜெயலலிதாவோட இபிஎஸ் கம்பேர் பண்றீங்க, இபிஎஸ்க்கு ஆளுமையே இல்லை அப்படி இப்படின்னா நீங்க கேட்கலாம். ஆனா இப்ப நான் சொல்றது என்னன்னா இபிஎஸ் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து பேசுறேன். இப்ப நீங்க நீங்க வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையெல்லாம் யார்கிட்ட வைக்கிறீங்க? இபிஎஸ் வைக்கிறீங்க. ஸோ அப்ப இபிஎஸ் தான் அதை அக்செப்ட் பண்ணும். அப்ப இபிஎஸ் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்ப்பார்? அவர் இன்னைக்கு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருப்பார், இல்ல எனக்கு ஆளுமையெல்லாம் இல்லைங்கன்ற பொசிஷன்ல இருந்து அவர் பார்க்க மாட்டார். நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டியோட ஹெட்டா இருக்கேன், அப்படி இருக்கும்போது என் லீடர்ஷிப்பை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்கள தான் நான் உள்ள கொண்டு வர முடியுன்ற ஸ்டாண்ட்ல தான் இருப்பார். எந்த லீடரும் இப்படிதான் யோசிப்பார். ஆளுமை உள்ள தலைவரோ ஆளுமை இல்லாத தலைவரோ எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க உள்ள போகணும்னா முதல்ல அதுக்கான விஷயங்கள் செய்யணும்ல. இப்ப செங்கோட்டையனே எடுத்துக்கோங்க, அவரு பேசுறத பார்க்கும்போது இல்ல அவரோட விருப்பம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்ற விருப்பத்துல அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா அவர் ஆக்சுவலா பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தா பார்ட்டியோட டிசிப்ளினை மீறி அவர் செயல்படுறாரு இல்லையா. அவர் இன்னைக்கு பேசினது பார்ட்டி டிசிப்ளினை மீறி அவர் செயல்படுறார், பார்ட்டி லீடர்ஷிப்பை மீறி அவர் செயல்படுறார். பார்ட்டிக்கு ஒரு தலைமை இருக்கு, அந்த தலைமை ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டாண்ட்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க பார்ட்டிக்குள்ள தான் அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும்.
சில பேரை வச்சு நீங்க இபிஎஸ் போய் ரீச் பண்ணலாம், பார்ட்டிக்குள்ள வேற வழியில இதை நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம், விவாதிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா நீங்க அதை பிரஸ் மீட் போட்டு வெளில சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி ஜெயலலிதா அவர்கள் லீடரா இருக்கும்போது அப்படி யாராவது பண்ணா என்ன பண்ணுவாங்க? கட்சி விட்டு வெளில தூக்கி போட்டுருவாங்க. எம்ஜிஆர் அதான் பண்ணுவாரு, கருணாநிதி அதான் பண்ணுவாரு, ஸ்டாலினும் அதான் பண்ணுவார். ஸோ அதை தான் இன்னைக்கு செங்கோட்டையன் பண்றாரு. ஸோ அவரு பார்ட்டியோட லீடர்ஷிப்பை மீறி ஒன்று பண்றாரு. பார்ட்டியோட லீடர்ஷிப் கிட்ட அவருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. பார்ட்டி லீடர்ஷிப் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதை வெளியே வந்து ஓப்பனா பேசுறாரு. ஸோ இதுவே பார்த்தோம்னா அந்த இன்டர்னல் பார்ட்டி டிசிப்ளினை மீறி செயல்படுறாரு. இதை எப்படி இபிஎஸ் ஏத்துக்க முடியும்? 10 டேஸ் கெடு கொடுக்குறாரு. இந்த கெடு எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கிறாருன்னு வச்சுப்போம். 10 டேஸ் கழிச்சு இபிஎஸ் சொல்றாரு, சரி நீங்க சொன்ன மாதிரியே ஒன்றுபட்ட அதிமுகவே கட்டிடுவோங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்மளால என்ன சொல்லுவோம்? இபிஎஸ் சரண்டர் ஆயிட்டாரு. அப்ப அப்படி நடந்ததுன்னா பலம் யார்கிட்ட இருக்க மாதிரி இருக்கும்? செங்கோட்டை அடிச்சு செங்கோட்டையன் இபிஎஸ்ஏ கவுத்திட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை எப்படி இபிஎஸ்ஆல அலோவ் பண்ண முடியும்? ஸோ நிஜமாவே உங்களுக்கு ஒன்றுபட்ட அதிமுகவை கட்டணுன்ற எண்ணம் இருந்தா இந்த அப்ரோச்சை நீங்க எடுத்துருக்க மாட்டீங்க. ஒன்னு இந்த டைம்ல நீங்க பேச மாட்டீங்க, எலெக்ஷன் டைம்ல பேச மாட்டீங்க. பேசினா அது டிஎம்கேவுக்கு அட்வான்டேஜ். ரெண்டாவது நீங்க இப்ப எடுத்திருக்க ஆயுதம் இருக்கு பாருங்க, 10 டேஸ் கெடு அப்படின்னு கொடுக்குறீங்க. இதை எப்படி அவர் ஏத்துக்க முடியும்? அவர் கண்டிப்பா நீங்க 10 டேஸ் கெடுலாம் கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா இறங்கி வர மாட்டார், இறங்கி வர முடியாது. அப்படி இறங்கி வந்தா இபிஎஸ் பலவீனமா தோற்றம் அளிப்பார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு. அவரோட நோக்கம் என்ன? நிஜமாவே அதிமுகவை ஒன்றிணைப்பதா இல்லைன்னா இபிஎஸ் பலவீனப்படுத்துவதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நயினார் அவர்கள்கிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்றிணைக்க தானே வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, அது நல்ல விஷயம் தானே, எல்லாம் ஒன்றிணைந்தா நல்லது தானே அப்படின்ற கருத்தை வந்து பதிவு பண்றாரு. இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல வந்து அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டிடிவி அவர்கள் வெளியேறிட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டேன், நான் ஃபோன் அடிச்சு சொன்னேன், இந்த முடிவு வந்து நீங்க பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. ஒருவேளை வந்து பாஜக தான் செங்கோட்டையன் அவர்களை இயக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து சமூக வலைதளங்கள்ல முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்குமா? என்டிஏக்குள்ள தான் 2 கட்சியுமே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக குடைச்சல் கொடுக்க என்டிஏவே பாஜகவே நினைக்குமா? தெரியல. இப்ப பாஜகவோட செயல்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முடியாது, அவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம். இப்ப மேலோட்டமா பார்க்கும்போது பாஜகவுக்கு இதுல எந்த லாபமும் இல்லை. அதிமுகன்ற கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறது பாஜகவுக்கு நல்லது. ஸோ அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள், திமுகவை பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யறது பாஜகவுக்கு தேவையில்லாத வேலை. ஸோ அவங்க எப்படி இதை செய்வாங்கன்ற மாதிரி கேட்கலாம். ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஸோ அப்ப அதிகார பகிர்வு அப்படின்ற அந்த விவாதம் வருது. அப்புறம் அதுக்கு இபிஎஸ் அவர்கள் பதிலடி கொடுக்குறாரு. அப்பயுமே பார்க்கும்போது இந்த லாஜிக் அப்ளை ஆகும். பாஜக அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை ஏன் செய்யறாங்க? அப்படி செய்யறதால பாஜகவுக்கு ஒரு லாபமுமே இல்லையா, அப்ப ஏன் பண்றாங்க அப்படின்ற கேள்வி அப்பவுமே இருந்தது. ஸோ அதனால நமக்கு தெரியல, மேலோட்டமா பார்க்கும்போது அதுல லாஜிக் இல்லை. செங்கோட்டையன் அவர்களை இபிஎஸ்க்கு எதிராக திருப்புறதுல பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை, அப்படிதான் தெரியுது மேலோட்டமா பார்க்கும்போது. பட் உள்ளுக்குள்ள வேற ஏதாவது இருக்கலாம். மேபி வேற இபிஎஸ் மேல ப்ரெஷர் போடுறதுக்கு வேற தேவைகள் இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தளவுல மேபி அவர் ஒரு சவுத்தை ஃபோக்கஸ் பண்ண ஒரு லீடர். அவருக்கு மேபி டிடிவி ஓபிஎஸ்லாம் ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கலாம். ஏன்னா டிடிவி ஓபிஎஸ் அவர்களுக்குலாம் சவுத்துல ஒரு நல்ல பேஸ் இருக்கு. ஸோ இப்ப இவங்கெல்லாம் பாஜக அலைன்ஸ்ல இருந்தாங்கன்னா இபிஎஸ்க்கு அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமோ ஆகாதோ, பாஜகவுக்கு டெஃபினட்டா அது ஓட்ஸா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா 24லயும் பாஜக அவங்களோட டிராவல் பண்ணியிருக்காங்க, இப்பயும் டிராவல் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நயினார் நாகேந்திரன் அவரோட பேஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் இதை ஒரு வாய்ப்பா மேபி பார்க்கலாம். ஆனா நம்ம பாஜக மாதிரியான ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டியை பொறுத்தளவுல அவங்களோட விஷன்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்ம கீழே இருக்கிற சாமானிய மக்கள், நமக்கு இந்த பவர் சென்டர்ஸ்ல என்ன நடக்குது, ஒவ்வொரு குரூப்போட பவர் பொலிட்டிக்ஸ் என்ன, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, மோட்டிவ் என்ன, இதெல்லாம் பத்தி நமக்கு தெரியாது. நம்ம சாதாரணமா கண் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். இவங்க வேற மாதிரியான நிறைய கணக்குகள் எல்லாம் மேபி வச்சிருக்கலாம், வேற விஷயங்களை அவங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் மேலோட்டமா பார்க்கும்போது மேபி நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா அவர்களோட தேவை மேபி இருக்கலாம். ஆனா பாஜக செங்கோட்டையன் அவர்களை ஏன் இயக்கணும்னு எனக்கு தெரியல. இபிஎஸ்க்கு எதிராக செங்கோட்டையன் அவர்களை திருப்ப வேண்டிய தேவை இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் தாண்டி எங்க வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும். டிடிவி குறிப்பாக வந்து டிடிவி கூட தனி கட்சி வச்சிருக்காரு. ஆனா சசிகலாவும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து தனி கட்சி இல்லாம இந்த கட்சி தான் எங்க கட்சி அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அவராச்சும் தனியா போய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு.
ஸோ இவங்க 2 பேர்கிட்டயுமே வந்து ஓட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓட்டு இருக்கா, மக்களுடைய ஆதரவு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பின்னாடி ஒரு சமூகம் இருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயே அந்த சமூகம் முழுக்க இவங்க 2 பேர் பின்னாடி தான் திரளும் அப்படின்ற எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. இவங்க 2 பேரும் இல்லாம தான் வந்து திமுக வெற்றி பெற்று. ஏன்னா திமுக ஓபிஎஸ் இருக்காரு, சசிகலா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா முக்குளத்தூர்லாம் ஓட்டு போட்டுட்டு தானே இருக்காங்க அந்த கட்சிக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு இவங்க நான் இபிஎஸ் பார்வையிலேருந்து சொல்லும்பொழுது இவங்க இல்லாமே நான் அதை பண்ணிடுவேன், ஓட்டை வந்து வாங்கிடுவேன். ஏன்னா வந்து செல்லூர் ராஜு இருக்காரு, ராஜன் செல்லப்பா இருக்காரு, இந்த மாதிரியான டால் லீடர்ஸ்லாம் இருக்காங்க அதிமுகவில் முக்குளத்தூர் சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்க நமக்கு எதுக்கு உள்ள வந்தால் பிரச்சனை தான் அதிகமாகும், லாபமும் குறைவாக தான் இருக்கும். ஸோ இவங்களை கட் பண்ணதாவே இருக்கட்டும் அப்படின்றதான இபிஎஸ் அவர்களுடைய இபிஎஸ் அஃப்கோர்ஸ் அப்படிதான் பார்க்குறாரு. ஆனால் இன்னைக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, அவங்க இல்லைன்னா என்ன, அவங்க இல்லாமலே நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்குறீங்க. நார்மல் டைம்ஸில் மேபி அது சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் டைமில் ஓகே ரைட்டு, இண்டிவிஜுவல்ஸை பார்த்து எதுக்கு ஓட்டு போடணும், கட்சியை பார்த்து ஓட்டு போடலாமே அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா, ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியும் இங்கே இருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட்ல ஏடிஎம்கே வந்து தேவர் கட்சின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா தேவர் கம்யூனிட்டிக்கு அந்த அளவுக்கு அந்த கட்சி மேலே ஹோல்டு இருந்தது. ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி அவங்க இருந்தாங்க, பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பவர் சென்டர்ஸ்லாம் வெளியேற்றப்படுறாங்க. டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள்லாம் வெளியேற்றப்படுறாங்க. இது எப்படி பார்க்கப்படும் அந்த கம்யூனிட்டி மக்கள் மத்தியில்? ஸோ நம்மளை ஓரம் கட்டிட்டாங்க ஏடிஎம்கேலேருந்து, நம்மளை சைட்லைன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் ஃபீலை கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இதை மீறி அந்த ஓட்ஸை உள்ளே கொண்டு வரணும். நார்மலாக அவங்க ஓட்ஸை கொண்டு வரது வேற, இப்போ ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு, அதை மீறி இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் இதில் ஏடிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் தனியார்னு சாதிச்சது என்ன? பெருசாக அவங்க எதுவும் சாதிக்கல. கொஞ்சம் ஓட்ஸை வாங்கியிருக்காங்க, பட் அவங்களால பெருசாக எதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஸோ இப்போ அந்த கம்யூனிட்டி மக்கள் இந்த இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா, சசிகலா அவர்களுக்கு போடல, பட் மற்ற 2 பேருக்கும் போடுறாங்கன்னா அவங்க எண்ணம் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்கன்னு நம்பி தான் போடுறாங்க. ஆனால் அவங்களால எந்த விஷயத்தையும் பண்ண முடியல, பெருசாக எதுவும் சப்ஸ்டான்ஷியலாக பண்ண முடியல. ஸோ ஃபியூச்சரில் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபியூச்சரில் அவங்க இவங்களை நம்பி பிரோஜனம் இல்லைன்ற இடத்துக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ மேபி கொஞ்சம் ஓட்ஸ் வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். பட் இப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவு நான் எப்படி பார்க்குறேன்னா, இதெல்லாம் தாண்டி ஒரு லீடராக என்ன யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல அவர் இருப்பார் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். எல்லா லீடருமே அப்படிதானே இருப்பாங்க. எல்லா லீடரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிதானே. இப்போ ஸ்டாலினை போயிட்டு வந்து ஏவ சேலஞ்ச் பண்றாரு அப்படின்னா விட்டுருவார் அவரு. கருணாநிதியும் விட மாட்டாரு, யாருமே விட மாட்டாங்க. அது பேசிக்கான விஷயம். லெட்டர்பாடு கட்சி கூட விடாது இல்ல. அதான் இதை நம்ம சொல்லும்போது சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஆளுமைன்றவர் வந்து அந்த ஸ்பேஸை கொடுக்கணும், சேலஞ்ச் பண்றவங்களையும் வச்சுக்கணும், அதெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரும் இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரிய லீடராக இருந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இபிஎஸோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை சேலஞ்ச் பண்ணவங்களை நம்ம முதல் வெளியேற்றியாச்சு, அது அவருக்கு வெற்றி. என்ன இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்காரு. பார்ட்டி அவரோட ஹோல்டு கீழே கொண்டு வந்துட்டார். இதை அவர் கஷ்டப்பட்டு தான் சாதிச்சிருக்காரு. நிறைய போராடி, ஆமாம், சண்டை கிண்டெல்லாம் போட்டு எடுத்து இதை சாதிச்சிருக்காரு. இதை எதுக்கு தூக்கி வெளில வீசணும்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று ஜெயிச்சிருக்கேன், அதை தூக்கி எறிஞ்சிட்டு திரும்ப பழையபடி எதுக்கு போகணும்? அதை அவர் டெஃபினட்டாக விரும்ப மாட்டார். ஸோ இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அதுக்கான ஸ்பேஸே இல்லை. ஸோ செங்கோட்டையனுக்கும் இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் ரிவர்ஸ்லாம் போக வைக்க முடியாதுன்ற விஷயம் தெரிஞ்சும் இதை பண்ணுறார். ஸோ இதை அவர் ஒரு, நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு மீடியா நரேட்டிவாக தான் அதை கொண்டு போகிறார். ஒரு ஈகோ பிரச்சனையா அவர் ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாரு, ஜெயலலிதா அம்மையாரால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்டார் ஒரு தடவை அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. எனக்கு 2 முறை வந்து சிஎம் ஆக வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்கிறது மூலியமாக உன்னை விட நான் பெரியவன் அப்படின்ற ஒரு பதிவு வந்து அவங்க சொல்ல விரும்புகிறாரு அவர். ஸோ ஒரு ஈகோ டச் ஆயிடுச்சா? நான் சீனியரு, என்கிட்ட வராமல் அது உங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஈகோ பிரச்சனையா இது? இப்போ ஈகோ பிரச்சனையாக இருந்தால் கூட, இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஈகோ இஷ்யூஸ் இருந்தது. கருணாநிதி அவர்கள் நம்மளை டஃப்பாக டீல் பண்ணிட்டாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும். ஆனால் அது வேற மாதிரியான கிளாஷ். 2 பேரும் ஈக்குவல்ஸ் இல்லையா? இவங்க ஏடிஎம்கேவோட தலைவர், அவங்க டிஎம்கேவோட தலைவர். இவங்கனால அவங்கள தோக்கடிக்க முடியும், அவங்கனால இவங்கள தோக்கடிக்க முடியும். 2 பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் உள்ள, ஏறக்குறைய ஈக்குவல் ஸ்ட்ரென்த் உள்ள தலைவர்கள். ஆனால் இங்கே ஓகே, உங்களுக்கு ஈகோ இஷ்யூ இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண முயற்சி பண்ணுறீங்க? உங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுன்னே வச்சுப்போம். ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்கக்கூடியவர், பெரிய ஒரு டால் லீடர், எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடர். நீங்கள் அவர் பேசும்போதே பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஒரு ஸ்டேச்சர் இருக்கு அவருக்கு, ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்கக்கூடிய ஒரு லீடர் தான். ஸோ இப்போ மேபி இபிஎஸ்லாம் லேட்டாக வந்தவர் தான்,
நம்மள மாதிரிலாம் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லைன்னு திடீர்னு இன்னைக்கு இவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டார் அப்படின்ற ஈகோ இருக்கலாம். ஆனா என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? உங்க ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, ஓகே, வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? இப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதால என்ன நடக்க போகுது? இபிஎஸ்க்கு மேபி லைட்டாக நீங்கள் ஒரு டேமேஜ் ஏற்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு மீடியா நரேட்டிவ் செட் பண்ணலாம். அதிமுக பலவீனமாக இருக்குது, உட்கட்சி மோதல்கள் இருக்குது, இன்னும் குழப்பங்கள் சரியாகலன்ற இமேஜை ஏற்படுத்தலாம். இபிஎஸ் வீக்கான தலைவர் அப்படின்ற இமேஜை ஏற்படுத்தலாம். ஆனால் அதில் உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க? திமுகவுக்கு அதில் நிறைய லாபம் இருக்கு, திமுகவுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஆனால் உங்களுக்கு செங்கோட்டையன் அப்படின்ற இண்டிவிஜுவலுக்கு என்ன இருக்கு? இப்ப ஜெயலலிதா அவர்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது அவங்க ஈகோ ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து அக்ரெசிவா அரசியல் பண்ணும்போது அதுல அதிமுகவுக்கு லாபம் இருந்தது, ஜெயலலிதா அவர்களுக்கு லாபம் இருந்தது. ஆனா இங்க இவருக்கு எந்த லாபமுமே இல்லையே. இவர் முன்னோக்கக்கூடிய அரசியலுக்கும் எந்த லாபமும் இல்லை. ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்றாரு, ஆனா அந்த அரசியல் இருக்கு பாருங்க, அதுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரப்போறது கிடையாது இவர் கையில் எடுக்கக்கூடிய இந்த அப்ரோச் வழியா. ஸோ அதனால எனக்கு புரியல என்ன எக்ஸாக்டா பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னா. ஒண்ணு மட்டும் கிளியரா புரியுது, இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் டிஎம்கேவுக்கு ஃபேவரபிளா தான் போய் சேரும். இவரும் இதை டக்குன்னு ஒரு ஷார்ட் டேர்ம்ல முடிக்கிற மாதிரி பிளான்ல இல்லை, இதை நீளமா ஒரு மெகா சீரியல் மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்காரு. நீளமா போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காரு. அதனால இபிஎஸ் அவர்கள் கேம்பெயின் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெயின் இன்னொரு சைட்ல போயிட்டு தான் இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த என்ன நடக்குது. 10 நாளுக்குள்ள மீடியா என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றதுலாம் தெரியல. பெருசா ஊதி இதை விடலாம் போறது கிடையாது, 5 நாள் தான். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 5 நாள் கெடு முடிய போகுது, என்ன ஆக போகுது, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 5 4 3 2 போகும். ஆமா, நல்ல ஒரு தீனி தான் ஊடகத்துக்கு. ஓகே, அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில இருந்து பயணத்தை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தொடங்க போறார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கேள்விக்குறியோடு நிறைய ஊடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மதுரையிலேருந்து தொடங்குவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ திருச்சியிலேருந்து தொடங்க போகிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அது கேரவன்லாம் கூட ஒரு அலுவலகத்தில் நிற்குது அப்படின்ற ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த கலையபுரத்துக்கு மத்தியில் இப்படி ஒரு பயணம்? ஆமாம், இப்போ விஜய் அவர்களை பற்றி நம்ம பேசணுன்னா, இப்போ ஒரு 3-4 டேஸ் முன்னாடி கூட பார்த்தோம்னா ட்விட்டர்லலாம் என்னை போட்டு பயங்கரமாக டேக் பண்ணி, அது எப்படா நீ இப்படி பேசலாம், நீ ஒரு பத்திரிகையாளரா? நம்ம இது பல தடவை சொல்லியாச்சு, நான் ஒரு பத்திரிகையாளர் கிடையாது, நான் என்ன பத்திரிகையாளர்னு கிளைம் பண்ணிக்கிட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட ட்விட்டர் பேஜ்லாம் போய் பார்த்தீங்கன்னா யூடியூபர்னு தான் போட்டிருப்பேன். நான் ஒரு இண்டிவிஜுவல், என்னோட கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிறேன். பட் இவங்களை பொறுத்தளவில் என்ன ஒரு பார்வைனா, நம்ம கட்சியை யாரும் விமர்சிக்க கூடாது. அது எப்படி நீ இந்த கட்சிக்கு 20% ஓட்டு இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்ற? நான் என் ஸ்டாண்ட் அதான் இல்லை. விஜய் கட்சிக்கு நிஜமாவே 10% 20% ஓட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கட்சிக்கு கொள்கை சித்தாந்தம் கோட்பாடெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நிறைய ஓட்டு இருக்கக்கூடாது. அப்படி நிஜமாவே ஓட்டு இருக்குன்னா நம்ம அதை மாற்றணும், மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தணுன்றதான் என்னோட ஸ்டாண்ட். அது எப்படிடா நீ இந்த மாதிரிலாம் பேசலாம், அந்த கட்சிக்கு ஓட்டே இருக்கக்கூடாதுன்னு எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இது ஒன்றும் அரசியலில் புதுசு கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் திமுகவை அப்படிதான் பார்த்தாங்க, திமுக பாஜகவை அப்படிதான் பார்க்குறாங்க. ஸோ அதனால சில கட்சி சில சித்தாந்தம் அது நம்ம மண்ணுக்கு தேவையில்லை, நம்ம நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற அந்த அரசியல் நிலைப்பாட்டை எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பாஜகவை கேட்டால் திமுக மாதிரியான ஒரு சக்தி, ஆமா, தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி இருக்கவே கூடாதுன்றதான் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுவாங்க. ஸோ இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. ஆனா இங்க டிவிகேவை பொறுத்தளவுல அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இளையவர்கள் வந்து இப்பதான் அரசியலுக்குள்ள வராங்க. ஸோ வரும்போது நம்ம இப்படி பேசினா அவங்களுக்கு கொந்தளிப்பா இருக்கு. ஆனா நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரசியல்னா எல்லாரும் பேசதான் செய்வாங்க, அதை கருத்தியல் ரீதியா டீல் பண்ண நீங்க கத்துக்கணும். எனக்கு பிடிச்சதே என்னன்னா, டிவிக்கு நண்பர்கள் கிட்ட அரசியல் ரீதியா ஒரு விமர்சனம் கூட வராது, எல்லாம் அந்த யூயின் பேச்சா இருக்குமே தவிர பொலிட்டிக்கலா நீ இதை சொன்ன, இது தப்பு, அது கவுண்டர் ஆர்கியூமெண்ட் இது அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் கான்வர்சேஷனே இருக்காது. டிவிக்கே விமர்சனம் பண்ணிக்கோ, ஆனா என் தலைவன் விஜய் என்னடா பேசுறீங்க, இதெல்லாம் பொலிட்டிக்கல் கான்வர்சேஷனே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க. அந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கும்போது எனக்கு ஒரு வகையா சந்தோஷமா இருக்கும். ரைட்டு, நம்ம என்ன குற்றச்சாட்டை வைக்கிறோமோ அதை அவங்க நிரூபிச்சுட்டு இருக்காங்க, இவங்களுக்கு அரசியல் அப்படின்ற விஷயத்த அவங்க செயல்பாட்டு வழியா காட்டுறாங்கன்ற மாதிரி சந்தோஷமா நான் விட்டுருவேன். இப்போ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு வருவோம். இப்போ டிவிகேவை பொறுத்தளவுல அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா? இல்ல, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதான் இங்க சிக்கல். ஆனா நியூஸ் பேப்பர்ல மட்டும் எப்படி இந்த மாதிரி நியூஸ் வருது? பஸ் இருக்கு, ஹெட்லைன்ஸ் வருது, கேள்விக்குறியோட போட்டுறாங்க. ஆமா, பெரியார் பிறந்த நாளா ஏதோ
என்ன டேட்ல அண்ணா பிறந்த நாளா? செப்டம்பர் 13 நினைக்கிறேன். 13 15ன்னு தெரியல. கன்ஃபார்மா தெரியல. ஏதோ ஒரு முக்கியமான தலைவரோட ஏதோ டேட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்றாங்க. இந்த செய்திகள்லாம் எப்படி போய் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸுக்கும் பத்திரிகையாளர்கள் ஆஃபீஸுக்கும் போய் சேர்ந்துருக்கும். ஸோ நான் எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றது என்னன்னா, இவங்க ஒரு ஹைப்பை செயற்கையா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டிவிகேல. டிவிகேவுக்கு பெரிய அரசியல் கிடையாது, அரசியல் செயல்பாடும் கிடையாது. தலைவர் எப்போ ஒரு 3 மாசத்துக்கு தான் வெளில வருவார். ஸோ அந்த கட்சிக்கு பெரிய அரசியல் செயல்பாடு கிடையாது. ஸோ இந்த கட்சியை உயிர்ப்போட வச்சுக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான செய்திகள்லாம். அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா, வரல. ஆனால் நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ இருக்குது, நியூஸ் பேப்பரில் நிறையா நியூஸ்லாம் போடுறாங்க. அப்போ அதை யார் ஃபீட் பண்ணியிருப்பா? அங்கே முரட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள்லாம் இருக்காங்க, கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பெரிய ரூமுக்குள்ளே பயங்கர வேலையாக இருக்கும். ஸோ இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பிளான் பண்ணுறது, இதை பிளான் தான் பண்ணுறாங்க அவங்க. இந்த மாதிரியான விஷயங்களை சில இடங்களில் அவங்களுக்கு சோர்சஸ்லாம் இருப்பாங்க நியூஸ் பேப்பர்ஸில், அவங்களுக்குலாம் அனுப்பி விட்டு இறக்கி விடுறது. அப்படி இறக்கி விடும்போது என்ன ஆகும், அது ஒரு விவாத பொருளாக மாறும். டிவிக்கு அடுத்தது பயங்கரமாக சுற்றுப்பயணம் நடத்த போகிறாரு போலயே, நடக்குமா நடக்காதா? இதே மாதிரி தான் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க நம்ம ஆட்கள். அவரு டெஃபினட்டாக கவினோட கொலையை பற்றி அவர் ஸ்டேஜில் பேசிடுவார். இந்த மாதிரியான விஷயங்களை சைடாக லீக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன் பேசலன்னு கேட்டால், இல்லை அவர் இங்கே பேசுவார்ன்ற மாதிரி நியூஸை லைட்டாக போட்டாரு. ஆமாம், லீக் பண்ணி விடுறது, அது பேசு பொருளாக வச்சுக்கிறது. அந்த மாநாடு வரைக்கும் அது ஒரு பேசு பொருளாக வச்சுக்கிறது. அதே தான் இங்கேயும். இவங்க இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. மீடியா மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்கனாலே அவங்க கமர்ஷியல் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒரு மக்களுக்கான கட்சி இந்த மாதிரி மீடியா மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணாதுங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு 1000 இஷ்யூ இருக்குங்க, அரசியல் பண்ணுறதுக்கு 1000 இஷ்யூ இருக்குது, பேசுறதுக்கு தான் ஆள் இல்லை. பெருசாக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து மீடியா பேச மாட்டேங்கிறாங்க, கட்சிகள் பேச மாட்டேங்கிறாங்க, நம்மள மாதிரியான நாட்களும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. நமக்கு பெரிய புரிதலும் எல்லா இஷ்யூஸ் பற்றின புரிதலும் நமக்கு கிடையாது. ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கு ஏகப்பட்ட தேவை இருக்கு. ஆனால் நீங்கள் உட்கார்ந்து ஒன்றுமே பண்ணாமல் பனையூரில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான காசிப்ஸை கிரியேட் பண்ணி அதை ஒரு பேசு பொருளாக வச்சு அப்படி நீங்கள் ஒரு உயிர்ப்போட இருக்கீங்க. இது ரொம்ப தவறான விஷயம். இந்த வேலையை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பெரிய பெரிய கட்சிகள் நிறையா இருக்குது. இதை நீங்கள் புதுசாக வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை தான் பண்ணுறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், விஜய் அவர்களை பொறுத்தளவில் நிஜமாவே வெளியே வராருன்னு வச்சுப்போம், கேம்பெயின் பண்ணுறாருன்னே வச்சுப்போம். சரி, மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசல, போராட்டத்துக்குலாம் போல, அவரோட தேவைக்கு கேம்பெயினுக்கு வராரு. இப்போ போராட்டத்துக்கு வெளில வராருன்னா மக்களுக்காக வெளில வரார். ஆனால் நீங்கள் கேம்பெயினுக்கு மட்டும் வெளில வரீங்கன்னா உங்கள் தேவைக்காக நீங்கள் வெளில வரீங்க, ரைட்டு, நீங்கள் உங்கள் தேவைக்காகவே வெளில வரீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் பேச பேச எக்ஸ்போஸ் தான் ஆவீங்க. முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மாநாடு ஏற்படுத்தின பொலிட்டிக்கல் இம்பேக்டை செகண்ட் மாநாடு ஏற்படுத்தலை. விஜயால பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ண முடியல செகண்ட் மாநாட்டில். அஃப்கோர்ஸ் அது டிஆர்பி வந்துச்சு, அது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி பொலிட்டிக்கலாக பெரிய மைலேஜை கொடுக்கல. பொலிட்டிக்கலாக அந்த செகண்ட் மாநாடு பெரிய விவாத பொருளாக மாறல. இப்போ அதில் அவர் பேசின விஷயங்கள்லாம் ஒரு விவாதமாக மாறிடணும். ஃபர்ஸ்ட் மாநாட்டில் அது நடந்தது, தமிழ் தேசியமும் திராவிடமும் சொன்னார், அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிச்சு. இவர் திராவிட கட்சியா, அது இது நிறைய பேசி ஆச்சு. அது போக எதிரிகளை ஃபிக்ஸ் பண்ணார். திமுக வந்து எங்களோட அரசியல் எதிரி, பாஜக எங்களோட கொள்கை எதிரின்னு சொன்னார், அது ஒரு பேசு பொருளாச்சு. அரசியல் எதிரி கொள்கை எதிரிலாம் பிரிப்பீங்களா அப்படி இப்படின்னா டிஸ்கஷன் நடந்தது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மாநாடு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனை இனிஷியேட் பண்ணுச்சு. செகண்ட் மாநாடு எந்த விதமான பொலிட்டிக்கல் டிபேட்ஸையும் அது கிரியேட் பண்ணல. அந்த வகையில் செகண்ட் மாநாட்டிலே அவருக்கு என்ன சொல்றது, எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, ஐடியாஸ்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு, புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. தேர்ட், நீங்கள் வெளில வந்தீங்கன்னா என்ன பேச போறீங்க? ஃபர்ஸ்ட் மாநாட்டில் கொள்கை சித்தாந்தம் பேசுனீங்க, அது போக சில இஷ்யூஸ் பேசுனீங்க. தேர்ட் மாநாட்டில் அதே கொள்கை சித்தாந்தம் பேச முடியாது. ஸோ கரண்டாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் பேசுறீங்க, அப்புறம் கொஞ்சம் பழைய பிரச்சனைகளையும் கொஞ்சம் பேசுறீங்க. இப்போ வெளில வந்து நீங்கள் என்ன பேச போறீங்க? அடுத்தது ஒன்று தான் உங்களுக்கு பேச முடியும், திமுகவை அட்டாக் பண்ண முடியும். 2-3 இடத்துல திமுக அட்டாக் பண்ண முடியும், குடும்ப அரசியலை 2 இடத்துல அட்டாக் பண்ண முடியும். அதை தாண்டி உங்களுக்கு பெருசாக எதுவும் பேச முடியாது. இதை நீங்கள் 4 தடவை பேசினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிருவீங்க, உங்கள் இமேஜ் உடஞ்சிரும். ஸோ அதனால விஜய் அவர்களுக்கு ரெகுலராக அவர் வெளில வர அவருக்கு டேமேஜ் தான். நான் ஃபர்ஸ்டே சொன்னது தான், விஜய் ஒரு பெரிய மெகா சூப்பர் ஸ்டார். அவர் சேஃபாக பனையூரில் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. அவர் வெளியே வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆக ஆக அது அவருக்கு தான் டேமேஜ் ஏற்படுத்தும், பேக் ஃபயர் ஆகும். அதனால முதல்ல அனௌன்ஸ் பண்ணட்டும், எக்ஸாக்டாக என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரியான ரூமர்ஸ் தான் வெளியே வருது, எக்ஸாக்டாக என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். பெருசாக பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னோட பார்வை. இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, விஜய்க்கு பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது உண்மைதான், பெருசாக அவர் பேசவும் மாட்டாரு, பெரிய கட்சிக்கும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் கிடையாது. அப்படி இருந்துமே வந்து சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண காரணம் என்ன? இப்போ கூட வந்து ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் கூட அது பேசியிருந்தார்.
தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் ஏன் விஜய் அவர்கள் மீது இவ்வளோ வார்த்தைகளை கொட்டுறாரு? இப்போ நீங்கள் சொன்னது போல் என்னோட ஸ்டாண்ட் என்னன்னா, விஜய் அவர்கள் பெரிய அரசியல் பண்ணல, செயல்படாமல் தான் இருக்கார். பெரிய பொலிட்டிக்கல் ஆக்ஷனில், போராட்டங்களில், கொள்கை சித்தாந்தம் இல்லை, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் இம்பேக்ட் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு 5% ஓட்ஸ் வாங்குறாருன்னா அது பெரிய பொலிட்டிக்கல் இம்பேக்ட் தான். 5 to 10% ஓட்ஸ் வாங்குறாருன்னு வச்சுப்போமே, அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 5% ஓட்டு அவர் பிரிக்கிறாருன்னா அது மிகப்பெரிய விஷயம். ஆட்சியை மாற்றி போட்டுரும். அது சில நிறைய நேரங்களில் பெரிய இந்த டிசைடிங் ஃபேக்டராக கூட அந்த 5% ஓட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. விஜய் அவர்கள் டெஃபினட்டாக பொலிட்டிக்கல் இம்பேக்டை ஏற்படுத்த போகிறார். ஆனால் இந்த பொலிட்டிக்கல் இம்பேக்ட் நல்ல இம்பேக்டா, நல்ல ஒரு தாக்கத்தை தமிழ் நாட்டு அரசியலில் ஏற்படுத்துவாரா, மோசமான தாக்கத்தை ஏற்படுத்த போறாரான்னு கேட்டிங்கன்னா, மோசமான தாக்கத்தை அவர் ஏற்படுத்த போறார். அவர் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஸ்பிளிட் பண்றார். ஸோ பெருசாக அரசியல் பண்ணல, அவர் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கல. அப்போ மக்களுக்கு இவர் அரசியலால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களுக்காக என்ன பண்ணிட்டார் விஜய் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில்? என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாங்க. நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறீங்கனாலே மற்ற யாரும் பண்ணாத விஷயங்களை நாம் பேசணும். அதனால தான் நான் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவையே ஏற்படுது. ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு புது கட்சிக்கான தேவை இருக்குது, நான் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறேன். ஆனால் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மக்களுக்காக எதுவும் நீங்கள் பண்ணல, மக்களுக்கு உங்களால் எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கட்சி 5 to 10% ஓட்ஸ் வாங்குதுன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அவலம். மக்களுக்கு எதுவும் பண்ணாமல் 5 to 10% ஓட்ஸ் ஒரு கட்சி வாங்குதுன்னு வச்சுப்போம், மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அது. அதுவும் என்டிகே மாதிரியான ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதை பார்க்கும்போதே. 2016 அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 1%, அதுக்கு முன்னாடியும் அரசியல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 1% அடித்தளத்தை போடுறதுக்கு அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணி. ஆமாம், 2009-10 இருந்தே அவங்க வேலை பண்ணி தான் 2016 1% வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 8% ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சொல்றது என்ன, நாங்கள் மாற்று அரசியலை முன்வைக்கிறோம், நாங்கள் தான் அடுத்த அரசியல் மாற்று, திராவிடத்தை வீழ்த்தணும், இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஏகப்பட்ட குழப்பங்களை உள்ள கொண்டு வரார். ஒன்று தன்னை மாற்று அப்படின்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிறார். ரெண்டாவது திராவிடத்தை ஏற்றுக்கிறார். திராவிடத்தோட தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, திராவிட தலைவர்கள், அவங்க எல்லாத்தையும் அவரு கொண்டாடுறாரு. அது போக எம்ஜிஆரை உள்ள கொண்டு வந்துக்கிறாரு. ஸோ என்டிகே எதெல்லாம் அப்போஸ் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் அணைச்சிக்கிறார். ஸோ அப்போ மாற்று அப்படின்ற அந்த ஸ்பேஸே டைல்யூட் பண்ணுறாரு இல்லையா? ஸோ மாற்றுன்னு நீங்கள் பேசும்போது இவர் இன்னொரு கடையை மாற்றுன்னு திறக்கிறாரு. அது நிஜமாக மாற்றாகவும் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் நிஜமான மாற்றாக இருந்தால் நம்ம கொண்டாடுவோம், நமக்கு ஒன்றும் பெரிய நடிகர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம விஜய் அவர்களோட அரசியலை ஏன் விமர்சிக்கிறோம்னா, அவர் சொல்றது ஒன்றா இருக்கு, ஆனால் நிஜமாவே அவர் அதுவா இல்லை, அவர் மாற்றா அங்கே இல்லை. உண்மையா விஜய் என்ன பண்றாருன்னா டைவர்ஷன் தான் அவர் கிரியேட் பண்றாரு. எப்படி கமல்ஹாசனோட டைவர்ஷனை கிரியேட் பண்ணார், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு கமல்ஹாசன் ஒரு துணையா இருந்தார். அதே வேலையை தான் இவர் பண்றாரு. கமல்ஹாசன் அன்னைக்கு பண்ண விஷயத்த லார்ஜர் ஸ்கேல்ல விஜய் பண்ண போறார். அன்னைக்கு கமல்ஹாசன் பண்ணது போதுமானதா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஏடிஎம்கேவுக்கு எதிராக டபுள் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. ஸோ கமல்ஹாசன் ஒரு 3-4% ஓட்ஸை பிரிச்சாலே அது டிஎம்கேவுக்கு போதுமானதா இருந்தது. ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ திமுக எதிர்ப்பு மனநிலை மக்கள் கிட்ட இருக்கு, எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா இருக்கு. ஸோ அதை இன்னைக்கு இவர் இன்னும் ஹெவியா உடைக்க போறார். ஸோ அப்ப மக்களுக்கு யாருக்கும் இவரால பிரயோஜனம் இல்லை, இவர் அரசியலால பிரயோஜனம் இல்லை. இவர் அரசியலால யாருக்கு பிரயோஜனம்? அப்ப திமுகவுக்கு தான் பிரயோஜனம். ஸோ அப்ப நம்ம எதுக்கு இவரை சப்போர்ட் பண்ணோம்? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அட்டாக் பண்றோம். என்டிகேவை பொறுத்தளவுல அந்த ஸ்பேஸை இவர் ஆக்குபை பண்றாரு. மாற்று அரசியல் அப்படின்ற அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்றாரு, அதை டைவர்ட் பண்ணி விடுறாரு. கமல் இல்லைன்னா என்டிகே 2019 21 இன்னும் அதிகமாக ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக டெஃபினட்டா 1-2% ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கமலுக்கு என்டிகே கிடைக்க வேண்டிய அட்டென்ஷனை கமல் டைவர்ட் பண்ணாரு, ஓட்ஸையும் பிரிச்சார். யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ், மாற்று அரசியலுக்கான வாக்குகள், அந்த வாக்குகளையும் அவர் பிரிச்சார். அதே விஷயத்தை இப்போ திரும்ப அவர் பண்ண போறார். ஸோ அப்போ அவங்க அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஏடிஎம்கே அட்டாக் பண்றாங்களோ டிஎம்கே அட்டாக் பண்றாங்களோ, என்டிகே டைரக்டா விஜயால பாதிக்கப்படுறாங்க. அதனால கண்டிப்பா அவங்க அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இதனால தான் நம்மளும் இந்த இஷ்யூ எடுத்து பேசிட்டு இருக்கோம். நமக்கு விஜய் அவர்கள் மேலேயும் எந்த வன்மமும் கிடையாது, விஜய் ரசிகர்கள் மேலேயும் எந்த வன்மமும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர். எனக்கு எப்பவுமே சக்சஸ்ஃபுல் பீப்புள் ரொம்ப பிடிக்கும். பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பெரிய அச்சீவர்ஸாக இருக்கலாம், அவங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அதெல்லாமே சூப்பரான விஷயங்கள். விஜய்கிட்ட அது எல்லாமே உண்டு. டிசிப்ளின், ஃபோக்கஸ் எல்லாமே உண்டு. ஹார்ட் ஒர்க்கிங்கும் உண்டு அவர்கிட்ட. சினிமாவில் ஆஃப்கோர்ஸ்.
பொலிட்டிக்ஸ் அவருக்கான இடமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். பொலிட்டிக்ஸ் அவருக்கான ஸ்பேஸே கிடையாது. தப்பான இடத்துல தான் அவர் வந்து உட்கார்ந்துருக்கார். சினிமாவில் ஒரு பெரிய அச்சீவர் தான். ஸோ அந்த வகையில் எல்லா அச்சீவர்ஸையும் நம்ம கொண்டாடணும் தமிழ் மக்கள். விஜயும் நம்ம ஒரு சினிமாக்காரராக கொண்டாடலாம். ஆனால் இப்போ நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்து தப்பான வேலைகள் பண்ணுறீங்க, தப்பான தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க. இங்கே நம்ம உங்களை அப்போஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதான் பண்ணுறோம். ஓகே, நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.